இல்லை, அது எங்கள் அண்ணன் என்ன எதுக்காக அந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியாது. எங்களோட கோட்பாடு ஒருவர் 2 தொகுதியில் போட்டி போடுறதோ, ஏற்கனவே ஒரு பொறுப்பில் இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு பொறுப்பில், அது எங்கள் ஐயா வசந்தகுமார் நிற்கும்போது கூட நான் அதை எதிர்த்தேன். எப்படின்னா, அவர் சட்டமன்ற உறுப்பினராக நாங்குநேரியில் இருந்தார், திருப்பி கன்னியாகுமரியில் நாடாளுமன்றத்துக்கு போட்டிட்டார். அப்போ நான் என்ன கேட்டேன், உங்கள் கட்சியில் வேற ஒருத்தனே இல்லையா அந்த நாடாளுமன்றத்தில் கன்னியாகுமரியில் நிற்கிறதுக்கு, நாகர்கோவில் நிற்க? எப்படின்னா, ஒருத்தர் 2 பதவிக்கு போட்டியிடும் போது இன்னொருத்தருக்கான ஜனநாயகத்தில் அந்த வாய்ப்பு நிராகரிக்கப்படுது. இப்போ 2 பதவியில் இருக்கும்போது ஒரு பதவியை வச்சுக்கிட்டு ஒரு பதவியை விலகணும். அப்போ நாங்குநேரியில் அவர் எம்பி ஆன உடனே, பாராளுமன்றத்துக்கு போன உடனே, அது உயர்ந்த பதவின்னு அதை போயிட்டு இது விலகிட்டார். இது பதவி விலகும்போது வலுக்கட்டாயமாக ஒரு தேர்தல் திணிக்கப்படுது. இந்தியா மாதிரி ஒரு வளர நாடு, ஏழ்மை நாடு, உங்களுக்கு 28 விழுக்காடு சாப்பாடெல்லாம் படுக்க போகிறான். உங்களுக்கு தெரியுது, ஏற்கனவே இலவசத்துக்கு ஏந்திக்கிட்டு இருக்கு கையை. இந்த நாட்டில் மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுது, மக்கள் மீது சுமத்தப்படுது. தேர்தல் ஆணையம் மக்களின் காசுல இந்த இடைத்தேர்தலை நடத்துது. இது ஏற்புடையதா இல்லை, விளங்குதா? அப்படியே நீ போகணும்னா, அவர் பதவி ஆசைக்கு தானே மேலே போயிருக்காப்ல. இப்போ இந்த பதவிக்கு இந்த இடைத்தேர்தலுக்கான செலவு எவ்வளவு? 25 கோடியா? அதை கட்டிட்டு நீ பதவி ஏற்றுக்க, விளங்குதா? அப்படி இல்லைன்னா இந்த 2வது வந்தவன் நாங்குநேரியில் இப்போ ஒருவேளை எங்கள் அண்ணன் நிற்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அவர் வென்றுட்டாருன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ சிதம்பரம் நாடாளுமன்றத்தை விளைவார், அப்போ ஒரு வழிகட்டாயமாக இடைத்தேர்தல் வரும். இப்போ அந்த செலவு யார் ஏற்பா? அப்படின்னா நான் என்ன பரிந்துரைக்கிறேன், அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்னு ஒரு கோட்பாடு. நான் என்ன சொல்கிறேன், 2வது ஒருத்தர் வந்திருப்பார்ல, இப்போ எங்கள் அண்ணன் 5 லட்சம் வாக்குன்னா ஒருத்தர் 4.5 லட்சம் வாக்கு வாங்கியிருப்பார். அவர் மேலே நம்பிக்கை வச்சு மக்கள் வாக்கு, அந்த மக்களின் வாக்குக்கு மதிப்பளித்து மீதி இருக்கிற 2 ஆண்டு காலங்களில் 2வது வந்தவரே நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்வார்னு நீங்கள் பதவியேற்க வச்சுட்டீங்கன்னா செலவு மிச்சம். சொல்றது புரியுது? அப்போ அதுதான் அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம். இல்லை வலுக்கட்டம்னா, அவன் பதவிக்காக போனானோ அவன்கிட்ட காசை வாங்கி நடத்து, மக்கள் காசுல நடத்தாது.